பெரிய மாற்றமாக இன்று தேர்ஸ்டே சத்சங்காக அமைந்திருக்கிறது. இங்கு இணைந்துள்ள அனைத்து அன்னையாரின் அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். மேலும் நமக்கு இந்த ஒரு அருமையான வாய்ப்பை அளித்துள்ள நமது இனிய அன்னையார், நமது கருணைமிக்க காருண்ய பிரபு நம் ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் அனைத்து உயர் தெய்வங்களுக்கும் அவர்களது பெரும் கருணைக்கும் பேரருளுக்கும் நமது மிகுந்த ஆழமான மிகுந்த பணிவான நன்றியும் வணக்கமும். அத்துடன் நமக்கு இந்த அருமையான வாய்ப்பை அளிப்பதில் மிகவும் அருமையான ஒரு முயற்சியை எடுத்து நம்மை எவ்ரி வீக் சாவித்திரியின் முக்கியமான கட்டங்களை காணுமாறு பேருதவி அளித்து வரும் நமது அன்பிற்குரிய மதிப்புக்குரிய நமது எம்கேஆர் சார் அவர்களுக்கும் நமது உளமார்ந்த நன்றி. அத்தோடு நமக்கு பல வகையிலும் பெரும் உதவி புரிந்து வரும் சண்முகப்பிரியா மற்றும் அனைவருக்கும் நமது உளமார்ந்த நன்றி. சார், we are waiting for your kind words. Thank you. Thank you, ma. Kind. Sri Annaye Sharanam. Om Namo Bhagavate Sri Arvindaya. Om Anandamayi Chaitanyamayi Satyamayi Parame. Om Tat Savituhu Varam Rupam Jyotihi Parasya Dhimahi. Yannaha Satyena Deepayet. Let us meditate on the most auspicious form of Savitri, the best form, the light of the Supreme, which shall illumine us with its truth. Om Sri Aurobindo Mira, open my mind, my heart, my life. To your light, your love, your power. In all things may I see the divine. In the name of the Mother, for the sake of the Mother, by the strength of the Mother, with the power of the Mother, to all adverse being or force, I hereby order to quit this place at once and forever. Lakshminatha Samarambam Yatayamuna Madhyamam Asmad Acharya Paryantam Vande Guru Paramparam. Savitriyil book 5, book 12 of the epilogue. அந்த ரெண்டு புக்லையும் வரிகளில் கவலையோ வியாக்குலமோ அச்சமோ ஐயோ என்ன நடக்கும்ங்கிற ஒரு விசாரமோ எதுவும் காண முடியாது. ஒரே ஆனந்தம் தான். ஒரு ஆனந்தத்திலிருந்து இன்னொரு ஆனந்தத்தின் படிக்கட்டுக்கு ஏறும் செல்லும் ஒரு அழகான ஒரு வரிகள் அமைந்த ஒரு பகுதி அது. ஏதோ தேடிக்கொண்டிருந்தேன் அன்று தனசேகரன் அவர்கள் இல்லத்துக்கு வந்திருந்தார்கள். ஏதோ பழைய ஆனந்த சாகர், கிட்டத்தட்ட ஒரு 15-14 வருஷங்களுக்கு முன்னால் எழுதிய கட்டுரை, சாவித்ரி பேஸ்ட் கட்டுரை, அந்த 29/2/1956 அதை பற்றி கட்டுரை. அதை கைப்பட எழுதியது ஒரு இடத்தில் வைத்திருந்தேன். அன்று தேடிய போது அது கிடைத்தது. அது அவருக்கு நீங்கள் வாசித்து பாருங்கள். வாசித்திருந்தாலும் பல வருடங்களுக்கு பிறகு வாசிப்பது ஒரு விசித்திர வேறு விதமான அனுபவத்தை கொடுக்கும் என்று அவருக்கு அளித்தேன். அப்பொழுது சாவித்ரி டாக்ஸ் என்று கிட்டத்தட்ட ஒரு 30 எபிசோடில் நட்கர்னி அவர்கள் பேசியுள்ளார்கள். அந்த பேசியுள்ள பகுதிகள் எல்லாம் டவுன்லோட் பண்ணி ஒரு A4ல டவுன்லோட் பண்ணி அதை ஒரு பைண்ட் பண்ணி வைத்திருந்தேன். அது கிடைத்தது. அதை பார்த்தபோது கடைசி பகுதி 28, இன்ஸ்டால்மெண்ட் 28. அது சாவித்திரியில் 393ஆம் பக்கத்தை குறிப்பிடுவதாக இருந்தது. ஆஹா,
அந்த பக்கத்தில் தானே சாவித்திரி முதல் தடவையாக சத்யவானை சந்திக்கிறாள் என்று நினைத்தேன். அதற்கு வாய்ப்பை அளிப்பதை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பை அளித்தது போல் இன்று ஒரு நாள் எதிர்பாராத விதமாக நிகழ்ச்சி. சாதாரணமாக இன்று நாம் கூடும் நாள் அல்ல, மாலை வேளையில் ஏற்பட்டு இருக்கிறது. எல்லாம் அருணையன் அன்னையன் சேர்ந்து ஏற்பாடு. இவர் தொடங்குகிறார் நட்கர்ணை. சாவித்ரி has come to the destined place. எந்த இடத்துக்கு வர வேண்டுமோ அந்த இடத்திற்கு வந்து விட்டாள். அசுபதி அவளை பார்த்து என்ன சொன்னார்? கோ மா, கிளம்பி செல். கோ. 1/4 shall be your mover and your guide. 1 light shall be around you and with it. இதுதான் பெரிய ஒரு லைட், அரவுண்ட் யூ அண்ட் ஆல்சோ வித் இட். அது வழிகாட்டும், பேசும், கையை பிடித்து அழைத்து செல்லும். அப்படி கையை பிடித்து சாவித்திரியை அந்த ரதத்தை, எங்கோ போயிருக்கக்கூடிய ரதத்தை அங்கு இட்டு கொண்டு வந்தது. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திற்கு சாவித்திரி வந்து சேர்ந்தாள். Here, first she met on the uncertain earth. அது ஏன்பா அன்சர்டன் எர்த்து என்றால், உலக நிலையில் எது நடக்கும் எது நடக்காது போகும் என்பதை எவரும் தீர்மானமாக சொல்ல முடியாது. ஸோ அன்சர்டன் எர்த், எது வேண்டுமானாலும் நடக்கலாம். எதற்காக இந்த பயணம்? தன்னுடைய தகுந்த மணாளன் அவனோடு சேர்ந்து நிகழ்த்த வேண்டிய பொறுப்பு அவள் தலைமையில் இருந்தது. அதை நிர்வாகம் செய்வதற்காக அவள் வந்தாள். The one for whom her heart had come so far, as might a soul on nature's background limned. லிம்ட்னா ஒரு இடத்தில் ஒரு கோடிட்டு, பென்சிலால் கோடிட்டு காண்பிப்பது போல் ஒரு அடையாளம். ஸ்டாண்ட் அவுட் ஃபார் அ மோமெண்ட் இன் அ ஹவுஸ் ஆஃப் ட்ரீம். இயற்கையின் பின்னணியில் ஒரு ஆத்மா முன்வந்து அதை என்ன செய்ய வேண்டுமோ அதற்காக நிலை கொண்டு அங்குமிங்கும் பார்க்கும் பொழுது அந்த நிலை created by the ardent breath of life. பசுமையான இடம், பறவைகள் கூவும் இடம், மகிழ்ச்சி நிறைந்த இடம், ஆபத்து எதுவும் இல்லாத இடம். பசும்புல்லே பேசுகிறது. கொடி வந்து இன்னொரு இடத்துக்குள் புகுந்து ஒட்டிக் கொள்வதற்கு முன் ஊசலாடி வண்ணம் ஆனந்தமாக நடனம் புரிவது போல் இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்தில் அந்த ஒரு விளிம்பு திடீரென்று he appeared against the forest verge. பசுமை, ஆனால் ஒரு காந்தி நிறைந்த ஒரு கீற்று போல் அவன் நிற்கிறான். யாரு? சத்யவான். இவள் ரதத்தில் இருக்கிறாள். அரசியலங்குமாரி. அவன் சாதாரண மனிதனாக வாழ்ந்து வரும் அரசியலங்குமாரன் இருக்கிறான். சோ சத்யவான் அப்படி கண்முன் தென்பட்டான். கவிக்கு தெரியும் இவன் தான் சத்யவான், இவனைத்தான் சந்திக்க வந்தாள் என்பது எழுதிய கவி பகவானுக்கு தெரியும். ஆனால் அந்த கதாபாத்திரமான சாவித்திரிக்கு அப்போது தெரியாது. இதுதான் அதில் உள்ள ஒரு ரசம். We do not know it is சத்யவான் yet. ஆனால் அவருக்கு தெரியும், சாவித்திரிக்கு தெரியாது, நமக்கும் தெரியாது.
But this person appeared against the background of green relief, the forest. And what did he look like? பகவான் வர்ணிக்கிறார் யாரை? சாவித்ரியை, சாரி, சத்யவானை. As if a weapon of the living light, ஒரு பிரம்மாஸ்திரம் மந்திர உச்சாரணம் செய்வதால் ஜொலிக்கிறது. ராமர் கையிலிருந்து காகாசுரனை துறத்துக்கு ஒரு தர்பை புல்லில் தான் மந்திரத்தை உச்சாரணம் செய்து இறக்கினார். அது ஜொலித்தது. அதுபோல் எரெக்ட், செங்குத்தாக, முதுகில் எந்த வளசலும் இல்லாமல் எரெக்ட் லைக் ஒரு வேரூன்றி ஒரு ஈட்டி போல், கூர்முனை மேல் நோக்கி இருக்கும் ஈட்டி போல் நிற்கிறான். அந்த ஈட்டி சாதாரண ஈட்டி அல்ல, கடவுளுடைய ஈட்டி போலவே இருக்கிறான் அவன். ஸ்பியர் ஆஃப் காட் என்கிறார் இங்கே. His figure led the splendor of the morn. இது ஒரு வித்தியாசமான அதிகாலை, ஆச்சரியமான காலை நேரம், ஒரு மாதிரி ஒரு ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடப்பதற்கு அறிகுறிகள். அதெல்லாம் சூச்சகமாக சாவித்திரி உணர்ந்தாள். அந்த உணர்ந்ததால் தான் அவளுடைய கை லகான் அப்படி இந்த குதிரையை ஓட்டி இந்த பகுதிக்கு ரதத்தை கொண்டு வந்தது. It looked as if he was a leader. அந்த குளோரி, காலையின் குளோரிக்கெல்லாம் அவன் தான் லீடர் போலவன் தென்பட்டான். Noble and clear as the broad peaceful heavens. Broad, peaceful. A tablet of young wisdom was his brow. அடிக்கடி பகவான் இந்த நெற்றி பகுதியை குறிப்பிடுவார். அந்த நெற்றி பகுதியினுடைய விஷாலம், நெற்றி பகுதி மிகவும் ஒளி படைத்ததாக, அடர்த்தியான ஒளி படைத்ததாக இருக்கும் அந்த ஒரு தன்மை, இதெல்லாம் பற்றி அந்த ஒரு நெற்றி பகுதியை குறிப்பார். தொண்டைக்குள் இருக்கும் விசுத்தா சக்கரத்துக்கு மேல் இருக்கும் ஆக்யா சக்கர பகுதி. It looked as if the leader of the glory of that morning, a tablet of young wisdom was his brow. Freedom's imperious beauty curved his limbs. பிறந்தது முதல் அவன் சுதந்திரத்தை அனுபவித்தவன். அவன் வளர்ச்சியோ போக்கையோ, என்ன செய்ய வேண்டும், எப்படி கற்க வேண்டும் என்பது எல்லாமே எவரும் அவனுக்கு போதிக்கவில்லை. அவனை ஆங்காங்கு தேடி வழிகளை கண்டுபிடித்து பாடங்களை கற்றுக்கொண்டான். அதனால் அழகிய பொருந்திய ஒரு வடிவம். His look was a wide daybreak of the God. பார்த்தாலே கடவுள்கள் எல்லாம் சேர்ந்து அதிகாலை பொழுதில் வழியாக உலகத்தை பார்ப்பது போல் அப்படி ஒரு காட்சி. It looked as if அவன் பார்வையின் மூலமாக தெய்வங்களே உலகத்தை பார்க்கின்றனர். His head was a youthful rishi touched with light. His body was a lover and a king's body. அன்பு செய்யக்கூடிய இவன் பிறவி அலட்சியம் பண்ணக்கூடியவன், நல்ல உயிர், மரியாதையாக பேச வேண்டிய உயிரை அதனிடம் மரியாதையாக பேசுவார். அப்படிப்பட்ட பண்பு நிறைந்தவன். In the magnificent dawning of his force, built like a moving statue of delight, ஆனந்த பரவசன், ஆனந்தமே உருவெடுத்து ஒரு நடை பயின்றால் எப்படி இருக்கும், அப்படி இருந்ததாம். He illumined the border of the forest page. அவன் ஒளி படைத்ததாக மாற்றினான் அந்த ஒரு பக்கத்தை, இந்த காடுடைய பகுதியை மாற்றினான். Out of the ignorant eager toil of the years, கணக்கில்லாத வருடங்கள், அதே மாறுதல், அதே வெயில் காலம், வசந்த காலம், வெயில் காலம், மழை காலம், குளிர்காலம், இலையுதிர் காலம் என்றெல்லாம். Out of the ignorant toil of the years, abandoning man's loud drama he had come, அதெல்லாம் விலக்கி விட்டு
இந்த டிராமா எல்லாம் இல்லை. நான் அந்த டிராமாவில் பங்கெடுத்துக் கொள்ள நான் வரவில்லை. இந்த கூறுபவன் போல் வந்தான். led by the wisdom of an adverse fate. அது ஏதோ ஒரு விதி. அந்த விதி அவனுக்கு ஏதோ பண்ண இருக்கிறது. அது அவனுக்கே தெரியாது, சாவித்திரிக்கும் அப்போது தெரியாது. led by the wisdom of the adverse fate to meet the ancient mother in her grooms. அவன் ஒரு தெய்வீக அன்னையின் வடிவானவளை சந்திக்க, அன்னையே தெய்வீக அன்னையே சாவித்திரியா உருவெடுத்தவளை சந்திக்க அங்க வந்திருக்கிறார். அதற்காக வந்திருக்கிறோம் என்று அவனுக்கு தெரியாது. நான் எவனை சந்திக்க வந்திருக்கிறோமோ என்று சாவித்திரிக்கு தெரியாது. இப்படி எல்லாம் ஒரு கட்டம் இந்த ஒரு ஆச்சரியமான 383 பக்கத்தில் பார்க்கிறோம். திடீரென்று ஒரு புதிய வரியை 394 பக்கத்தில் பகவான் போடுகிறார். தட் டே, இந்த எந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தானோ அது வழக்கமாக வரும் இடம் அல்லையா. வழக்கமாக அவன் கால்கள் அவனை இங்கு இட்டு வராது. அவன் போகும் பாதை வேறு. ஆனால் என்ன காரணத்தினாலோ அவனுக்கே தெரியாமல் he turned from his accustomed paths. எந்த வழியாக அவன் கால்கள் செல்லுமோ அதை விட்டு வேறான பாதையில் செல்லத் தொடங்கினான். This is a path he never usually took. He always went and came by the some other forest path. எத்தனை காடுகளில் எத்தனை ஒத்தடி பாதை இல்லை, அது வழியா போவான். ஆனால் இன்று அவன் விதி என்ன செய்தது, அவனை கைப்பிடித்து உந்தியிட்டு பின்னர் தள்ளித்து போ, இங்க போ, இங்க போ என்று. அவனுக்கு அது என்ன என்று உணர்வதற்கு முன்னால் கால்கள் அந்த வழியே சென்றன. That day he turned from the accustomed path. For one who, knowing every moment's load, can move in all our studied and careless steps. எது அந்த தெய்வீக சக்தி மேலிருந்து எல்லாவற்றையும் பார்த்த வண்ணம் இருக்கிறது. அதற்கு தெரியும் எது எப்போது நிகழ வேண்டும் என்று தெரியும், எது எப்போது நிகழாமல் போக வேண்டும் என்பதும் தெரியும். அதையெல்லாம் அது மௌனமாக எந்தவித பரபரப்பும் அவசரமும் இல்லாமல் நிர்வாகம் செய்யும். Can move in all our studied and careless steps. நாம் மிகவும் கவனமாக நடவடிக்கைகள் மேற்கொண்ட போதிலும் அங்கேயும் குறுக்கிடும். நாம் அவசரம் பரபரப்புடன் செய்யும் பொழுது எப்போதுமே தவறு நேரிடுமே, அந்த சூழ்நிலையிலும் குறுக்கிடும். Had laid the spell of destiny on his feet. விதி அவன் கால்களில் அமர்ந்து கொண்டது, அவனை அழைத்து சென்றது. And drawn him in the forest flowering welch. அங்கே வரை பூக்கள் சுரிந்து எங்கும் மலர்கள் தரையில் இறங்கி கிடைக்கின்றனவோ அந்த இடத்திற்கு அவனை அழைத்து வந்தது. எதற்காக? நட்கர்ணி கூறுகிறார், so that you could meet Savitri. There is no need for the poet to bring this in, but the emphasis is on this poet, that the Satyavan coming was not a casual happening. Savitri வந்தது ஒரு happening. It is not also a casual happening. ஆனால் அங்கு வந்தது, அன்று காலை அந்த இடத்திற்கு வந்தது ஒரு கேஷுவல் ஹேப்பனிங். அதே போல் இவனுக்கும் இன்று இந்த இடத்துக்கு வந்தது கேஷுவல் ஹேப்பனிங். இட் மே லுக் கேஷுவல், but if you really study it, you will find that this is not the path. But for some reason, fate compelled him to take that path, and that path was where he was
when Savitri saw him. சாவித்திரி had been, நமக்கு தெரியும், ஒரு வருஷமாக பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறாள். எத்தனை பேரை பார்த்திருப்பாள், எத்தனை இடத்தில் வழியே சென்றிருப்பாள். சாவித்ரி saw him and எத்தனையோ பார்த்தோம் என்று இவனை தாண்டி சென்றிருக்கலாம். ஆனால் இவன் தாண்டி சென்றிருக்கக்கூடிய பிரகிருதி அல்ல. நின்று கவனித்து அவனுடன் பேச வேண்டி இனிமேல் அவனுடன் வாழ்க்கையை நடத்த வேண்டிய பிரகிருதி. அதை ஒரு நிதானமாக ஒரு எஸ்ஸே, ஒரு லெக்சர் அடிக்கிறது போல் அடிக்கக்கூடாது. அடித்தால் அதற்கு சுருக்கமாக கதையை முடிக்க வேண்டும். அந்த டெஸ்டினி என்ன செய்தது, அவளை அங்கிருந்து போக விடாமல் தடுத்தது. எந்த டெஸ்டினி அவனை சாவித்திரி சந்திப்பதற்காக அந்த ஒரு வேறு பாதையை தேர்ந்தெடுத்து அங்கு வரவழைத்ததோ, அதே டெஸ்டினி சாவித்திரி ரதத்தை அங்கு இட்டு வந்து அவனை கடந்து செல்லாமல் அங்கு நிற்கும்படி போதித்தது. பிறகு இதுவரை 84 வரிகளை பார்த்தோம். இனி 108வது வரை, 395 பக்கம். So might she passed by chance on ignorant roads, missing the call of heaven, losing life's aim. அப்படியும் போயிருக்கலாம். அரண்மனையில் வாழ்ந்தபோது வாழ்க்கை அப்படித்தான் போய்கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக இல்லாமல் பழையபடி போய்கொண்டிருந்தது. பட் the God touched in time her conscious soul. விழித்து கொண்டிருந்த ஒரு ஆத்மாவை இறைவனுடைய புனிதமான விரல் தீண்டியது. அந்த ஸ்பர்ஷம் அவளை அடியோடு மாற்றி போட்டது. Ashwapati had said, your soul will have the wisdom, your soul will have the knowledge. ஏனென்றால் ஒரு force will be the mover around you and guide you. A light shall be within and around. So the God of love at the right moment touched Savitri's soul, her conscious soul, her vision. திடீரென்று ஒரு கண்ணை தலையை ஆட்டிக்கொண்டு கண்ணை இடுக்கி கொண்டு பார்த்து என்னது என்று கவனிப்பது போல் her vision settled, caught, and all that was changed. Satyavan would have been just another person in her memory bank. But the God of love at that particular point touched her, and once that happened, when she looked at Satyavan, that was the end of her journey. அந்த பார்வை அவளுடைய பயணத்திற்கு ஒரு முடிவை ஏற்படுத்தியது. அந்த பார்வையை, அந்த முடிவை பகவான் இவ்வாறு கூறுகிறார். All in a moment was surprised and seized. 122ஆம் வரியிலிருந்து நாம் படிக்கிறோம். All in inconscient ecstasy lay enwrapped, or under imagination's colored lids, held up in a large mirror air of dream, broke forth in flame to recreate the world. And in that flame, to new things, she was born. A mystic tumult from her depths arose. அரவிந்தோ இங்கே ஒரு பிலாசபி தத்துவம் பேசவில்லை, தத்துவத்தை பேசக்கூடியவர். ஆனால் அதே சமயம் உலகாயுதமான நிலைமையில் ஒரு அன்பு, ஒரு அழகு, ஒரு ஆனந்தம், ஒரு கிளர்ச்சி எல்லாம் ஏற்படும் போது அதே ஒரு ஆர்வத்தோடு வர்ணிப்பார். ஏனென்றால் தெய்வத்திற்கு மதசார்பற்றது என்றது கிடையாது. எல்லாமே இன்க்ளூசிவ். மதசார்பற்ற நிலைமை, அந்த ஒரு ஒதுங்கிய நிலைமை என்பது இறைவனுக்கு கிடையாது. இட்ஸ் a mistake to call certain things secular and certain other things sacred, because கடவுளுடைய சிருஷ்டியில் everything is sacred. Human love is also sacred.
So when Aurobindo describes it, he uses the same care, the same love. அது லைஃப் டிவைன் ஆகட்டும், அவருடைய கவிதைகளாகட்டும், பகவான் சிருஷ்டிகர்த்தாவை எந்த திறமைகளை கொண்டு ஒரு சிறு பெண்ணின் முன் உச்சி சுருட்டை மயிரை வர்ணிக்கிறாரோ அதே கவனத்துடன் அவர் நட்சத்திர மண்டலங்கள், கிரக மண்டலங்களின் சிருஷ்டியையும் வர்ணிப்பார். For the creator, there is no distance, no difference of quantity and quality. In every act, there is the divine's perfection. The same divine delight. Here too, Savitri is full of delight. The mystic tumult. இங்கே ஒரு ரகசியமாக நமக்கு வருங்கால வாழ்க்கை பந்து is not going to be a secular world. உலகம் மத சார்பற்றா இருக்காது. மதம் இல்லாது போகலாம், ஆனால் கடவுள் சார்ந்ததாக இருக்கும், கடவுள் சார்புடனாக இருக்கும். அப்படிப்பட்ட உலகம் போகிறது. A mystic tumult from where depths arose, hailed, smitten erect, the one who dreamed at ease. And now because of this beautiful idea, life ran to gaze from every gate of self. சாவித்திரிக்கு இது ஒரு புது அனுபவம். சத்தியவான பார்க்கிறாள், ஒரு கிளர்ச்சி. ஏதோ உள்ளத்துக்குள் ஒரு பெரிய மரத்தின் வழியே தொடர் கொட்டினது போல் தோன்றுகிறது. பழைய ஜென்ம ஞாபகங்கள் மனத்துக்கு இணையானே அணுகிய போது ஏற்கும் ஒரு பரவசம். இவன் தான் எனக்கு மனதுக்கு இணையான் என்று தெரிந்து கொள்ளும் அந்த பரவசம். இதெல்லாம் சேர்ந்து அவளை கிளர்ச்சி அலைவா செய்கிறது. அவளுடைய புலன்கள் கண் வழியே, காது வழியே, முகர்ச்சி வழியே, சரீரத்தினுடைய ஸ்பர்ச உணர்ச்சி அந்த உஷ்ணத்தின் வழியே வெளியே ஓடுகிறது. மான் போல் லைஃப் ran as you would run when a procession comes and you want to see it from every window. ஒரு ப்ரொசஷன் நம்ம தாண்டி போய் கொண்டிருக்கிறது. நம்ம மாடி வீட்டில் இருக்கிறோம். மாடி வீட்டில் நீண்ட மாடி வீடு, நீண்ட பால்கனி, நீண்ட பால்கனிக்கு ஒவ்வொரு பால்கனிக்கும் வேறு வழியாக செல்ல வேண்டும். அப்படி எல்லாம் சென்று ஒவ்வொரு பால்கனி வழியாக பார்க்கிறோம். சாவித்ரி சென்சஸ், imagine them as so many windows, and every window now focused its attention on Satyavan. And the poet says, life ran to gaze from every gate of self. 130 வரை. Thoughts indistinct and glad in moon, mist and heaven. Feelings as when a universe takes birth. இறைவனுக்கு பிரபஞ்சம் சிருஷ்டிக்கும் போது எவ்வளவு ஆனந்தம் ஏற்படும். Swept through the turmoil of her bosom space. அந்த ஒரு இதய பகுதியில் ஒரு பெரிய கிளர்ச்சியை, மகிழ்ச்சி கிளர்ச்சி ஏற்பட்டதை பெருமூச்சு விட வைத்தது அவளை. Invaded by a swarm of golden god. அந்த ஒரு இதயத்துக்குள்ளே பல தெய்வீக உருவங்கள், மஞ்சள் நிற பட்டாடை அடித்த உருவங்கள் உல்லாசமாக நுழைந்து சுவாதீனமாக நடைபோடுவது போல் அவளுக்கு தோன்றியது. Her heart was invaded, not by one god, but by a swarm of gods. Arising to a hymn of wonders praise, her soul flung wide its doors. This new sun, ஓ இது புதியது, புதியதை நாம் நன்கு ஏற்க வேண்டும், நன்றாக திறந்து போடு என்று இதயத்தை திறந்து வைத்துக் கொண்டார். The doors of her soul was flung wide open to receive this to this new sun. An alchemy worked.
a transmutation came. The missioned phase had brought the master's spell. எதை தேவன் விதித்திருந்தானோ அதை உலக நிலையில் நடைபெறுவதற்கு ஏற்பாடு ஆகிவிட்டன. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்து சேர்ந்தார். Suddenly Savitri's chariot stood there like a wind arrested. ஒரு காத்து அதை பற்றி இழுத்து நிறுத்தியது போல், ஏதோ ஒரு சக்தி காற்றையே பற்றி இழுத்து நிறுத்தியது போல் அவள் உணர்ந்தாள். That is what Savitri felt. What about Satyavan? Satyavan looked out from his soul's doors and he felt the enchantment of her liquid voice. அப்படின்னு சொன்னாள் அல்லவா? Fills youth's purple ambience and endured the haunting miracle of a perfect face. இவ்வளவு அழகே இந்த வதனத்தில். Savitri's face haunted him like a miracle. Mastered by the honey of a strange flower mouth, செப்பு பூனுடைய செப்பு போல் வாய். Drawn to soul spaces opening round a brow, he turned to the vision like a sea to the moon. Satyavan's heart was like the sea which is attracted by the moon and suffered a dream of beauty and change. இந்த பகுதியை அன்னை சாவித்ரி சத்யவான் சந்திப்பு பகுதியை சித்திரம் வரையும்படி ஹூதாவுக்கு அன்னை கூறினார். ஹூதா அதற்கு முயன்றாள். முயன்ற பொழுது சத்யவான் என்ன ஆடையை அணிந்து கொண்டிருப்பான் என்ற ஒரு கேள்வி. அன்னையோ ஹூதா என்ன செய்தால், எல்லோரையும் போல் அதை பற்றி யோசனை செய்து அவன் சாதாரணமாக ஒரு வேஷ்டி ஒரு பஞ்சகச்சான் போல் கட்டி கொண்டிருப்பான் என்றெல்லாம், இப்ப ராமர் காட்டுக்கு போன போது எப்படி இருந்தாரோ அதுபோல் இருப்பான் என்று அவள் நினைத்தாள். ஆனால் மதர் அவளுடன் சற்று நேரம் பேசினார். The mother and Hooda had a little discussion about it. Hooda wanted him to wear a dhoti. She thought that a traditional Indian prince, he ought to be wearing a dhoti. He ought to be wearing a dhoti. But mother said, no, 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 மூன்று வரை. That is modern. வருங்காலம். I don't want that. Trousers. The first trousers were brown. But then it became light blue. Hooda did not like it at all. Mother wanted blue jeans என்று சத்தாவானிடம் கேட்டார்கள். ஆமாம், something like that. Of course, there are much practical than the dhoti. பார்க்க போனால் காட்டில் வசிக்கும் பொழுது இந்த ஜீன்ஸ் வேஷ்டியை விட சௌரியமான ஆடை. So obviously this is beyond the modern but future poetry. Savitri is future poetry. Mother wanted to make something timeless, not tied to a particular time என்று சத்யவான் இந்த பகுதியை விளக்குகிறார். சத்தாவான் இந்த பகுதியை விளக்குகிறார். இப்படியாக நாம் சத்யவானும் சாவித்திரியும் சந்தித்த அந்த ஒரு ஆச்சரிய நிகழ்ச்சியை நாம் கண்டுகொண்டோம். அதில் சித்திரம், அந்த 465 சித்திரங்களில் சத்யவான் ஒரு ஜீன்ஸ் அணிந்து கொண்டிருந்தாக தென்பட்டால்
நமக்கு அதிர்ச்சி ஏற்படலாகாது என்று இந்த ஒரு விவரத்தையும் நமக்கு சர்தவான் அளித்திருக்கிறார். இத்துடன் இன்று இந்த பகுதியை நிறைவு செய்வோம். இனி உங்களுக்கான நேரம். சொல்லுங்கம்மா. சண்முகப்பிரியாவா? சார் குட் ஈவினிங் சார். வணக்கம். குட் ஈவினிங். நீங்க சுகமானது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு தெம்பு வந்துருச்சு. தேங்க்யூ சார். அண்ட் என்ன சொல்றது, இன்னைக்கியோட செஷன் தான் எனக்கு அட்டென்ட் பண்ண முடிஞ்சது பிகாஸ் ஆஃப் த டைம் ஸ்லாட். தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் நீங்க சொன்ன அந்த கடைசியா சொன்ன அந்த ட்ரெஸ்ஸஸ், முதல்ல வந்து பிரகிருதி, அந்த சத்தியவானோட பிரகிருதியை தாண்டி அவங்களால நகர முடியல அப்படின்ற அந்த இடம் ரொம்ப, ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற பிரகிருதியே அவங்களால விட்டு நகர முடியலன்ற மாதிரி ஒரு மீனிங் வந்தது ஃபார்ம்ல. சோ he couldn't move furtherன்ற அந்த இடம் ரொம்ப அழகா ஜொலிச்சுது சார். அப்புறம் வந்து இந்த ட்ரெஸ் கோட், அந்த ட்ரெஸ் கோட் வந்து ரொம்ப இப்படி ஒரு ஜனரஞ்சகமா ஒரு டெய்லி டே டு டே லைஃப்ல நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பேசுற மாதிரி ஒரு இறைவன் நம்மளோட வந்து, இனி இந்த ட்ரெஸ் போட்டுக்கணும், இந்த ட்ரெஸ் போட்டுக்கூடாது, நோ ஜீன்ஸ் போட்டுக்கணும், இப்படி எல்லாம் பேசுறதெல்லாம் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கிறது யோசிச்சு பார்க்கவே முடியலன்னு தான் சொல்ல முடியாது. ஃபர்தர் மதர் வந்து எப்படி ட்ரெஸ் கோடுக்கு வந்து தோ பீரிங் ஃபாரின் ஒரு மகள் பெண்ணா இருந்தாலுமே அவங்க வந்து நம்ம இந்திய ஆடைக்கு எப்படி அவங்க வந்து கொடுத்த அந்த இதுக்கு அவங்க அக்கஸ்டம் பண்ணிட்டாங்க. எவ்வளோ கிளைமேட்டிக் சேஞ்சஸ் அவங்களுக்கு இருந்திருக்கும், அந்த வெப்பநிலைக்கு இருந்தாலும் அவங்க வந்து புடவைகள், அப்புறம் வந்து அந்த சல்வார் கமீஸ், அந்த மேக்ஸி போட்டாலும் மேல வந்து அந்த ஓவர் கோட் போட்டு கழுத்துக்கிட்ட வரைக்கும் அந்த பட்டன் இது வச்சு கட்டி, அந்த மாதிரிதான் நம்ம மதரை வந்து பார்த்திருக்கோம். அப்புறம் வந்து பகவானோட தோத்தி, அத வந்து மதர் எப்படி நினைச்சிருக்காங்கன்னு ஒரு 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 உணர்வு வருது இந்த இடத்துல. ஏன்னா பகவானுக்கு அழகே அந்த வெள்ளை நிறமான அங்கவஸ்திரமும் அந்த ஒரு வேஷ்டியும் தான், கரை இல்லாத வேட்டி. அந்த 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 ரம்யத்தை வந்து மதர் எப்படி ரசிச்சிருப்பாங்க, ஒருவேளை மதருக்கும் பகவான் கிட்ட சொல்லிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு வருது ஜஸ்ட். சோ இந்த உணர்வு நிலைகளுக்கு எல்லாம் எங்களை நீங்க கூட்டின்னு போனீங்க சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூம்மா. தேங்க்யூ. நினைத்து பார்ப்பதற்கே ஆச்சரியமா இருக்கிறது. மதர் சண்முகப்பிரியா கூறியது போல் பகவானிடம், பகவானே, why don't you also wear like Paul Richard, a very more comfortable jeans அப்படின்னு கேட்டிருந்தால் அது எவ்வளவு ஹாஸ்யரசமா, அவர் ஹாஸ்யரசமா ஏதாவது பதில் சொல்லியிருப்பார். அதற்கு கடைசியா நான் வந்து பரோடா சாம்ராஜ்யத்தில் வேலை செய்யறதோடு அந்த பேண்ட்ல கதையெல்லாம் முடிந்து போய்விட்டது, அதையெல்லாம் பட்டியல் ஏற்பட்டு மிருளாளி வீட்டுக்கு அனுப்பித்து விட்டேன் என்று அவர் கூறியிருக்கக்கூடும். ஏனென்றால் பாண்டிச்சேரிக்கு வந்தபோது அவரிடம் பேண்ட், சூட்டு, கோட்டு எல்லாம் ஒன்றும் இருக்கவில்லை, எல்லாம் கல்கத்தாவிலேயே தங்கிவிட்டன. ரொம்ப ஆச்சரியமான பாயிண்ட். ராதாராணிமா சொல்லுங்க. நமஸ்காரம் சார். ஹாப்பி நியூ இயர் சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை கேட்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க ஹெல்த் இம்ப்ரூவ் ஆனதுக்கு ரொம்ப சந்தோஷம். இட்ஸ் கிரேஸ் ஆஃப் மதர். அண்ட் இந்த பார்ட் வந்து ரொம்பவே ரசிச்சு ரசிச்சு படிக்க வேண்டிய ஒரு பார்ட்டு. அதுல ஒரு இடத்துல சொல்றாரு பகவான், நம்ம எல்லாம் பிசிக்கல் ஐயால பார்த்துப்போம், அவர் சொல்றாரு சடன்லி ஹர் ஹார்ட் லுக்ட் அவுட் அட் ஹிம்னு சொல்றாரு ஒரு இடத்துல. அப்புறம் வந்து சத்யவான சொல்லும் போது சத்யவான் லுக்ட் அவுட் ஃப்ரம் ஹிஸ் சோல்ஸ் டோர்ஸ், அவனும் ஆத்மாவால பார்த்தான்னு சொல்றாரு. அது ரொம்பவே அற்புதமா இருக்கு. அப்புறம் அந்த இந்த லைன் தான் நம்மளுக்கும் சேரும். அது ஹர் விஷன் செட்டில்ட் காட் அண்ட் ஆல் வாஸ் சேஞ்ச்ட். மதரையும் மாஸ்டரையும் பார்த்தப்புறம் நமக்கு வந்த இதெல்லாம் நம்ம அதுல சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். எஸ், ஹர் விஷன் செட்டில்ட் காட் அண்ட் ஆல் வாஸ் சேஞ்ச்ட். தேங்க்யூ. தேங்க்யூமா.
அம்மா சொல்லுங்கம்மா. ஹலோ. உஷா சொல்லுங்கம்மா. இல்ல இது ஒரு லைன் ஃப்ரம் வாசவதத்தா ஆல்சோ எனக்கு இதுக்கு நினைவு வருது. 2 திங்ஸ் ஐ வாண்டட் டு சே. வாசவதத்தாவோட அம்மா சொல்ற, உன்னோட பழசு எல்லாமே எரிஞ்சு போயிடும் இந்த நியூ ஃப்ளேம்ல. ஸோ யூ டோன்ட் மேரி ஃபார் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ், மேரி ஒன்லி ஃபார் லவ்னு சொல்றா. இத்தனை நாள் நீ இருந்தது எல்லாமே எவ்ரிதிங் வில் பர்ன் அண்ட் யூ வில் பி அ நியூ பர்சன் அப்படின்னு. அந்த லைன் ஐ வாஸ் ரிமெம்பரிங். another thing is about this dress code நீங்க சொன்னீங்க, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணினோம் இல்லையா. அரவிந்தர் பரோடாக்கு வந்த அப்புறமா some British tailor was following him for payment of some suits னு கேள்விப்பட்டேன். Is that true? It is true. அரவிந்தருக்கு பணம் கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லையா, அவன் ஓவர் சார்ஜ் பண்றான் அப்படின்னு நினைச்சார். ஆனால் மகாராஜா அவனை பார்த்து, இந்த பழைய பாக்கி எல்லாம் வச்சுக்காத, ஓவர் சார்ஜ் பண்ண அங்கேயே பேசி முடிச்சு தீர்த்து முடிச்சிருக்க வேண்டும், பேசாம அந்த மேட்டர் செட்டில் பண்ணும், பேட்டர் பணத்தை கொடுத்துடு அண்ட் க்ளோஸ் த மேட்டர் அப்படின்னு சொன்னார். அவர் பணத்தை அமிச்சார். Okay. So he was stitching very expensive suits, including மன்மோகன் அப்படின்னு அந்த இதுல பயோகிராஃபில படிச்சேன். Okay sir. Wonderful. Your discussion wonderful இருந்தது sir. Thank you ma. Thank you. After a long time you are participating in this session. Right sir. I have been away and most of the இந்த செஷனுக்கு நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்றேன் இந்த மீட்டுக்கு. ஈவன் நம்ம ரெகுலர் சத்சங் மீட் சாட்டர்டேஸ் எனக்கு ஐ எம் ஹேவிங் சம் அர்ஜென்ட் ஆக்குபேஷன், அதனால நிறைய வாட்டி என்னால் ஜாயின் பண்ண முடியல. எனிவே ஐ எம் சோ கிளாட் ஐ டிடன்ட் மிஸ் டுடே. இங்கே ரொம்ப இன்டர்நெட் ரொம்ப தகராறு பண்ணிட்டு கிளம்புற வரைக்கும், ஆரம்பிக்கிற வரைக்கும். But fortunately after we started at 4 p.m. it has been more or less steady and reliable. Very good sir, very good. வசந்தம்மா சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப அழகான சித்திரமாவே எங்களுக்கு எல்லாம் அழகா கிடைச்சது, நல்ல நல்ல லைன்ஸோட. அந்த மெடிடேஷன் சாவித்திரியில இந்த இடத்துக்கு உரிய அந்த போர்ட்ரேட், அந்த படம் பார்க்கும்போது, ஓவியம் பெயிண்டிங் பார்க்கும்போது, ஓ இப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். அது அதுக்கு பின்னால ஒரு டிஸ்கஷன் இருந்ததுங்கிறதெல்லாம் ரொம்ப அருமையான தகவல். தேங்க்யூ வெரி மச் சார். அது ஹுதாமாவும் அபவுட் சாவித்ரியில நிறைய சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால ஆல் ஆஃப் தம் டுகெதர் நமக்கு ரொம்ப நல்ல ஒரு இது கிடைக்கிறது, ஃபுல் வியூ. இந்த செஷனை இதோட முடிச்சுக்கலாமாமா? எஸ் சார். நமக்கு இவ்வளவு நேரம் நீங்க சொன்னபடி நெட்டும் ஒர்க் பண்ணி உங்களுக்கும் ஓரளவு மேனேஜ் பண்ண முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் மா. In the name of the mother, for the sake of the mother, by the power of the mother, with the strength of the mother, to all adverse being or force, I hereby order to quit this place at once and forever. Om Sri Aurobindo Meera, open my mind, my heart, my life, your light, your love, your power. In all things may I see the divine. O Divine Master, grant that today may bring to us a completer consecration to thy will, a more integral gift of ourselves to thy work, a more forgetfulness of self, greater illumination and purer love. Thank you very much, ma.
தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் மீட்டிங். வேற இந்த டுதி பிரேயர் படிச்சிருவோமா? துதி படிச்சிடுவோம். தேங்க்யூ வெரி மச் சார். Prayer to Sri Aurobindo. To thee who has been the material envelope of our master. ஒரு நிமிஷம் வசமா இந்த பிரேயர்ல மதர் வந்து ஹேஸ் அப்படிங்கிறதுல ஹேஸுக்கு அப்புறம் ஒரு டீ போட்டிருக்கா. ஹேஸ்ட் ஹூ ஹேஸ்ட் பீன் த மெட்டீரியல் என்வலப் த மாஸ்டர் சொல்லி அந்த ஹேஸ்ட் வார்த்தையை 3 தடவை சொல்றான். அதுக்கு மரியாதை கொடுக்கும் வகையில் நாமும் அந்த டீயை கொஞ்சம் அழுத்தி சொல்றது தான் அது அழகா இருக்கும். Go on, please go on. அப்படியே செய்வோம் சார். தேங்க்யூ சார். To thee who has been the material envelope of our master, to thee our infinite gratitude. Before thee who has done so much for us, who has worked, struggled, suffered, hoped, endured so much. Before thee who has willed all, attempted all, prepared, achieved all for us. Before thee we bow down and implore that we may never forget, even for a moment, all we owe to thee, the mother. சார் அதோட பிரெஞ்சு வெர்ஷன் போயிடுவோமா? அதுதான் மதருடைய வேர்ட்ஸ் இல்லையா? आत्मा की फ्यूलर अवात्मो मटेरियल धनोत्र मैत्र आत्मा नोत्र एम्फिनी ग्राटिट्यूड देवान त्वा की आता फे पूर्णो त्वा की आता त्रावये लूते सुफर एस्प्रे अंदुरे त्वा की आतो उल्यू तू तांते तू प्रपारे तू तकाम्पली पूर्णो देवान त्वा नुनु जैंक्लिनो आना प्लोरा आफंका Nous n'oublions jamais, même pour un moment, tout ce que nous te devons. 9 décembre 1950. Thank you, sir. Thank you, ma. Om Sri Aurobindo.